வணக்கம். இது அபி உமியால் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாயசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஜவ்வரிசி பாயசம், பாசிப்பருப்பு பாயசம், வெல்லம் போட்டு செய்கிற பாயசம் நிறைய இருக்குது. இன்றைக்கி சேமியா பாயசம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கொன்று வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சீனி ஒரு கப் எடுத்துக்கிறோம். நான் இதுதான் அளவு, இந்த கப்பு அளவு வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் இதில் ஒரு கப்பு சீனி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து சேமியாவும் அதே அளவு ஒரு கப் எடுத்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன். திராட்சை ஒரு 15 எடுத்துக்கிறேன். ஏலக்காய் பொடி அதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பாயசம் ரெடியான பின்னாடி அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பால் அரை கப்பு இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இது காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் பால். நான் இந்த பேக்கெட்டில் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த பேக்கெட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பால் காய்ச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம். 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சுறேன். 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வருது. அது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா எந்த பாலாக இருந்தாலும் சரி, அதை நல்லா கொதிக்க தான் அந்த திக்னஸ் வர பாலுக்கு நல்லா திக்காக வர டேஸ்ட்டு கொடுக்கும் பாயசத்துக்கு. அதனால் பாலை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது அது கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம இந்த முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரியை கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுறப்போ நம்ம திராட்சையும் போட்டுக்கணும். இப்போ லேசாக வறுத்துக்கலாம். ஓரளவு கலர் மாறிட்டு இருக்குது. இப்போ திராட்சையை போடுறோம். அதில் திராட்சையை போட்டு நல்லா வதக்குறோம். திராட்சை நல்லா உருண்டையை பெருசாக வரப்போ நம்ம எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் இருக்கணும் திராட்சை. இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா வந்துடுச்சு, உருண்டையாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். திராட்சை முந்திரி ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டு சேமியாவை வறுத்துக்கிறணும். வறுத்த சேமியாவை இருந்தால் கூட லேசாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நான் சேமியாவை வறுத்துக்கிறேன். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த பாயசம், சேமியா பாயசம் ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். பால் நம்ம எந்த பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, இதுதான் இல்லை, ஆனால் நல்லா திக்காக காய்ச்சிக்கிறணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ காய்ச்சிடுமோ அவ்வளோக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சேமியா நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி 1 கப்பு ஊற்றிக்கிறேன். இது நம்ம சேமியா வேக வைக்கணும். நான் தண்ணி 1 கப்பு 1/2 கப்பு பாலுமா ஊற்றி சேமியாவை வேக வைக்க போகிறேன். பால் எதுக்கு ஊற்றுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேமியா. வெறும் தண்ணியில் வேக வைக்கிறத விட பாலும் சேர்த்து வேக வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அதனால தான் தண்ணியும் பாலுமா ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ லேசாக கொதி வரப்போ நம்ம சேமியாவை போட்டுடலாம். அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்பப்போ. இப்போ நல்லா கெட்டியாகிட்டு இருக்கு பாருங்கள். பாலில் அது நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. சேமியா வந்து நம்ம வறுத்துறோம், அதனால் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சீனி போடணும். முதல்ல சீனி போட்டால் சேமியா வேகாது. அதனால் நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் சீனி போட போகிறோம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சீனி போட்டுக்கிறோம். சீனியை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அது நல்லா சீனி வந்து நல்லா கரைஞ்சி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சீனி கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு 2 கப்பு பால் எடுத்துருக்கோம். முதல்ல ஒரு 1/2 கப்பு வேக வைக்க ஊற்றணும். இப்போ 2 கப்பு பால் எடுத்துருக்கோம். அதை சேமியாவில் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். பாயசத்தில் பாலுன்றது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கோங்க, இல்லை ரொம்ப திக்காக வேணும்னா பாலை குறைச்சிக்கோங்க. அது நம்மளோட ஆப்ஷனல். இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுடுறோம். ஆல்மோஸ்ட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பொடி நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அதை தூக்கி போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கிறோம். நான் அதில் கொஞ்சம் பாதி தான் போட்டிருக்கேன், பாதி மேலே போடுறதுக்காண்டி இந்த கடைசியில் போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கிளறிக்கங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கொன்னா உங்களுக்கு வரும். இப்போது இந்த பாயசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நன்றி, வணக்கம்.